இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருந்த நேரம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஈஸ்ட் பாகிஸ்தானையும் இந்தியா லிபரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஏர்கிராஃப்ட் கரியர் INS விக்ராந்தை கொண்டு போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் நிறுத்தி ஒட்டுமொத்த ஈஸ்ட் பாகிஸ்தானையும் நேவல் பிளாக்கெட் பண்ண டைமில் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து நம்மளோட இந்திய கடற்படைக்கு எதிராக திரும்புகிறாங்க. இதில் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா வெளியுலகத்தில் மறைக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஒருவேளை இந்தியாவோட நேவி அமெரிக்காவோட நேவி படைக்கு எதிராக திரும்பிச்சு, இல்லை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு அவங்களோட சப்போர்ட்டை இன்னைய பங்களாதேஷ்க்கு கொடுக்கறத நிறுத்தாமல் இருந்தால் இந்தியா மேலே அணு ஆயுதங்களை வீசுறதுக்கும் அமெரிக்காவோட அதிபர் நிக்சன் அவர்கள் தயாராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக போருக்கு அப்புறமா ஒரு நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவோட டாஸ்க் ஃபோர்ஸ் 74ன்றது உருவாக்கப்பட்டதும் இந்த ஒரு யுத்தத்துக்காக மட்டும்தான். அப்படி உலக யுத்தத்துக்கு நிகராக இந்த ஒரு யுத்தத்தை அமெரிக்கா ஏன் பாவிச்சாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்தியா மேலே இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு? எல்லாத்துக்கும் மேலே சோவியத் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து அமெரிக்காவையும் பிரிட்டனையும் எந்த அளவுக்கு கதிகலங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு போர் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு போர் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இப்படி நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த முடிவானதுன்னு நினைக்கல. 1971 திரும்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போரானது மூழுது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இன்னைய பங்களாதேஷ் அப்போதைய ஈஸ்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தானோட இராணுவம் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் பங்களாதேஷியர்களை கொன்று குவிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்தியாவால் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. ஏன்னா பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானில் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் இந்தியாவுக்குள்ள அகதிகளாக நுழையிறாங்க. அவங்க எல்லாரையும் இந்தியாவால் சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் இந்தியா கிட்ட சரியான பொருளாதாரம் பெரிய அளவில் கிடையாது. ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல இருந்து இந்த அளவுக்கு வர அகதிகளால் நமக்கு இன்னமும் பிரச்சனைகள் தான் ஏற்படும். அப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைமில் இந்தியாவாக போயிட்டு முன்னாடியே ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக பண்ணால் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம இந்த இடத்துல அக்ரஸராக மாறிடுவோம்னு சொல்லிட்டு இந்தியா சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்க டைமில் பாகிஸ்தான் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு, அதாவது இன்னைய பங்களாதேஷ்க்கு உதவிகள் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் என்ன பண்ணிடுறாங்க, இந்தியாவிலேருந்து உதவிகள் அதிகமாக இவங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஏர்பேசஸ் மேலே ஆப்ரேஷன் செங்கிஸ்கான் என்ற ஒரு பேரில் ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணிடுறாங்க. கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா எப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரணத்தை பாகிஸ்தான் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறதுக்காக தயாராகிறாங்க. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானோட விமானங்கள் எதுவுமே இந்தியாவோட வான்பரப்பை ஆக்சஸ் பண்ண முடியாதபடி பாகிஸ்தானோட விமானங்களுக்கு கட்டுப்பாடுகளை, ஏன் உள்ளே வந்தால் சுட்டு வீழ்த்திருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஏர் ஏரியாவை உருவாக்குறாங்க. இதனால பாகிஸ்தானால் ஏர் ரூட் வழியாவோ லேண்ட் ரூட் வழியாவோ ஈஸ்ட் பாகிஸ்தானை ஆக்சஸ் பண்ணவே முடியல. இந்த டைமில் இந்தியா சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் பக்கம் அஃபென்சிவாகவும் அதே டைம் வெஸ்ட் பாகிஸ்தான் பார்டரில் டிஃபென்சிவ் பொசிஷனையும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக அதிகமான டேங்குகளை கொண்டு வந்து வெஸ்டர்ன் பாகிஸ்தான் சைடில் ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணி அந்த இடத்துல டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்க டைமில் நம்மளோட INS விக்ராந்த், நம்மளோட ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலாக இருந்ததை கொண்டு போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் நிறுத்திட்டு எந்த ஒரு போர்க்கப்பலும், எந்த ஒரு பாகிஸ்தானோட போர்க்கப்பலும் பே ஆஃப் பெங்கால் வழியாக ஈஸ்ட் பாகிஸ்தானை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ரீஜனை சுற்றி வளைக்கிறாங்க. எந்த ஒரு சப்ளைஸும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே டைமில் நம்மளோட இந்தியன் ஆர்மி அந்த டைமில் பாகிஸ்தான் விடுதலை இயக்கமாக இருந்த முக்தி பாகினி கூட சேர்ந்து பாகிஸ்தானோட ஆர்மியை போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் வீரர்கள் சரணடையணும், இல்லைனா நீங்கள் யாருமே இங்கேருந்து உயிரோட போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ப்ரெஷரை பாகிஸ்தான் ஆர்மி மேலே போடுறாங்க. இந்த டைமில் பாகிஸ்தான் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உற்ற நண்பனான அமெரிக்கா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போது அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்படியே விட்டோன்னா பாகிஸ்தானை கண்டிப்பாக இந்தியா அழிச்சிருவாங்க. அதனால பாகிஸ்தானுக்கு நம்ம டைரெக்டாக உதவிகள் பண்ணி ஆகணும். இல்லைனா அப்படி நம்ம உதவிகள் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சைனா பாகிஸ்தானுக்கு உதவ ஆரம்பிச்சிடும். பாகிஸ்தான்ன்ற ஒரு பொம்மை நம்ம கையை விட்டு போக ஆரம்பிச்சிடும்ன்ற பயத்தில் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக
டாஸ்க் ஃபோர்ஸ் 74 ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்னடா டாஸ்க் ஃபோர்ஸ் 74ன்னு கேட்டிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை, அமெரிக்காவோட நேவி, பிரிட்டனோட நேவி, ஆஸ்திரேலியாவோட நேவி, இது மூணும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 74ன்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 74 இந்த யுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஒரே ஒரு டைமில் மட்டும்தான் ஆக்டிவாக இருந்துச்சு. அதுவும் உலக யுத்தம் ஜெர்மனிக்கு எதிராக நடந்த 2ஆம் உலகப் போரில் இந்த 3 நாடுகளோட நேவியும் சேர்ந்து அந்த ஜெர்மனி எதிர்க்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் 74ன்றது உருவாக்கப்பட்டது. ஆனால் உலக யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 25 வருஷத்தையும் தாண்டி திரும்ப அதே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டதுன்னா அது இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக மட்டும்தான். அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அதிகப்படியான இழப்புகளை இந்த இந்தியாவுக்கு ஏற்படுத்தணும், எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்கா என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டதுக்கு? நாங்கள் பாகிஸ்தானில் இருக்க, ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க எங்களோட குடிமக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமான தாங்கி கப்பலுக்கு மட்டும் கிடையாது, பிரிட்டனோட ஒரு விமான தாங்கி கப்பலான HMS ஈகிளும், அமெரிக்காவோட ஒரு விமானம் தாங்கி கப்பலான USS என்டர்பிரைஸும், அது கூடவே இது ஒரு விமானம் தாங்கி கப்பலாக மட்டும் வரல, ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பே வந்திருக்கு. அப்படின்னா அந்த விமானம் தாங்கி கப்பல் கூடவே கம்பெனி கொடுக்கறதுக்காக USS கிங்ன்ற கைடட் மிசைல் க்ரூசரும், USS டெக்கடருங்கிற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் 2க்கும் அதிகமான எண்ணிக்கையிலையும், USS பார்சன், USS டாட்டாசாம்ன்ற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸும், USS ட்ரிப்போலிங்கிற ஒரு ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பையே இந்த பே ஆஃப் பெங்காலை நோக்கி அமெரிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன? எங்களோட குடிமக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு. ஆனால் அது காரணம் மட்டும் கிடையாது, இதில் நிறைய அணு ஆயுதங்களும் இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராக தான் இந்த கப்பல்கள் எல்லாமே வந்துட்டுருச்சு. இவங்க உண்மையிலேயே ஒரு அமைதிக்காக அவங்களோட மக்களை மட்டும் மீட்கணும்னு வந்திருந்தா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிரிட்டனோட போர்க்கப்பலான HMS ஈகிளை கொண்டு வந்து அரபிக் கடல் பக்கம் நிறுத்தணும், அது கூடவே அவங்களோட இன்னொரு கப்பலான HMS அலிபியனையும் கொண்டு வந்து நிறுத்தணும். இதை தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். 2 பக்கம் இருந்தும் இந்தியாவுக்கு எக்கச்சக்க ப்ரெஷரை கொடுக்கணும். நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் இந்தியா இதுக்கப்புறம் பாகிஸ்தானை தாக்கவே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவோட மட்டும்தான் அமெரிக்கா இந்த கப்பல்களை கொண்டு வரன்னு நினச்சாங்க. ஆனால் இந்தியா இதுக்கெல்லாம் அசந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த USS என்டர்பிரைஸ்ன்றது இப்போ வரைக்கும் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட ரொம்பவும் ஒரு ஹெவியான ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லலாம். 70,000 டன் 80 போர் விமானங்கள்னு சொல்லிட்டு ஒரு மிதக்கும் ஏர்பேஸ்னே இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் இந்தியா பக்கம் இருந்ததோ வெறும் 20,000 டன்னில் இருக்க ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் கேரியர். இதிலிருந்து நம்மளால் 15லிருந்து 20 விமானங்கள் வரைக்கும் தான், அதுவும் லைட் வெயிட் விமானங்களை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு குண்டூசியை எடுத்து ஒரு 7 அடி கம்பை குத்துற கதை தான். இந்தியா இதுக்கு பயந்துட்டாங்களா? அமெரிக்கா இதுக்கப்புறம் இந்தியாவை தாக்கிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அமெரிக்கா நம்ம தாக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை நம்மளை அப்படி அவங்க தாக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்க கப்பல்கள் அங்கே இருக்கவே கூடாதுன்றதில் ரொம்பவும் தீர்க்கமாக இருந்தாங்க. ஏன் இந்தியாவோட நிறைய அட்மிரல்ஸ் இதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால்குள்ளே அமெரிக்க கப்பல்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா கூட அமெரிக்காவோட கப்பல்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், டார்பிடோஸை வச்சு அட்டாக் பண்ணுற முடிவுகளில் கூட இருந்தாங்க. அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக வருகின்ற செய்திகள் உளவுத்துறை மூலயமாகவும் சில சீக்ரெட் ரெக்கார்டட் டேப்ஸ் மூலயமாகவும் இந்திய அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதும் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை இன்னமும் தீவிரப்படுத்த ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த தாக்குதலானது 2 நாட்கள் 3 நாட்கள் நீடிக்கும்னு நினச்சப்போ அந்த எல்லா தாக்குதலையும் சேர்ந்து ஒரே நாளில் இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க பாகிஸ்தான்ஸோட சோல்ஜர்ஸ்க்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த டைமில் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு பீஸ் தீர்மானத்தை கொண்டு வரணும்னு அமெரிக்கா முடிவு பண்ணுறப்போ அந்த இடத்துல சோவியத் ரஷ்யா இந்தியாவுக்கு துணை நிற்கிற விதமாக 2 டைமும் அதை வீட்டோ பண்ணி இந்தியாவுக்கு ஃபேவரான முடிவுகளை எடுத்துட்டாங்க. இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் பக்கம் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கரியர் பேட்டில் குரூப்பும் நெருங்கி வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் HMS ஈகிளும் HMS அலிபியனும் அரபிக் கடல் பக்கம் நெருங்கி வந்துட்டு இருக்கப்போ இந்தியா ரொம்பவே முக்கியமான ஒரு ஒரு SOS எமர்ஜென்சி காலை ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படி ரஷ்யாவுக்கு அனுப்புனதுக்கப்புறமா ரஷ்யா என்ன தெரியுமா பண்ணாங்க? அமெரிக்காவோட கப்பல்களையும் பிரிட்டனோட கப்பல்களையும் இந்தியா எதிர்க்கிறதுக்காக இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக அவங்களோட 2 குரூப் ஆஃப் க்ரூசர்ஸையும் டெஸ்ட்ராயர்ஸையும் ஏன் சில சப்மரைன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்தியாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணா நிற்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. இந்த அளவுக்கு இந்தியாவை இந்த சப்மரைன்கள் நெருங்கி வந்ததுக்கும் அமெரிக்காவோட கப்பல்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்தது காரணமும் இது எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிளான போர்க்கப்பல்கள், எல்லாத்துலேயுமே அணு ஆயுத ஏவுகணைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல சோவியத் ரஷ்யாவுக்கு இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா
இந்த அணு ஆயுத ஏவுகணைகளோட அதிகபட்ச தூரமே 300 கிலோமீட்டர் தான். இந்த 300 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள நம்ம இந்த பிரிட்டனோட கப்பல்களையும் ஒட்டுமொத்தமா அமெரிக்காவோட இந்த 7th ஃப்ளீட்டை சேர்ந்த இந்த எல்லா கப்பல்களையும் கொண்டு வரணும்னா நம்ம அந்த கப்பல்களுக்கு ரொம்ப அருகாமையில் போகணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரஷ்ய படையும் இந்தியாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணா நிற்குது. அப்போதான் பிரிட்டனோட கமாண்டர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த பிரிட்டனோட கமாண்டர் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தை, சார் வி ஆர் டூ லேட்ஸ், த ரஷ்யன்ஸ் ஆர் ஹியர். இந்த வார்த்தையை அந்த பிரிட்டனோட கமாண்டர் சொன்னதுக்கு முக்கியமான காரணம், நம்ம வர்றதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு, நமக்கு முன்னாடியே ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள், சோவியத் ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் இந்தியாவை சுற்றி பாதுகாப்பாரனா நின்றுட்டு இருக்கு, நம்ம இந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரபிக் கடல் பக்கம் இருந்த இந்த பிரிட்டனோட போர்க்கப்பல்கள் திரும்ப மடகாஸ்கரை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. பே ஆஃப் பெங்காலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட அந்த ஒட்டுமொத்த 7th ஃப்ளீட் கப்பல்களும் வியட்நாம் கடல் பகுதிகளுக்கு பக்கத்துலேயே நிற்க ஆரம்பிச்சிருது. இந்தியா கிட்ட கூட அந்த கப்பல்கள் நுழையணுன்ற எண்ணம் கூட அந்த கப்பல்களுக்கு வரல. ஏன்னா முன்னாடி நின்னது சோவியத் யூனியன். அந்த போர்க்கப்பல் எல்லாத்தையுமே அணு ஆயுத ஏவுகணைகள் இருந்துச்சு. ஒரு அடி மட்டும் இந்த அமெரிக்காவோட போர்க்கப்பலோ இல்லை பிரிட்டனோட போர்க்கப்பல்களோ இந்தியாவை நோக்கி வந்திருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஏவுகணையை இவங்க தாக்கியிருந்தாலோ ரஷ்யாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஏற்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு உடன்படிக்கையின்படி அமெரிக்காவோட அத்தனை கப்பல்களையும் இந்த சோவியத்தோட கப்பல்கள் அடித்து வீழ்த்தியிருக்கும். 3ஆம் உலகப் போர் அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் சோவியத் ரஷ்யா நமக்கு பெரிய உதவிகளை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சோவியத் ரஷ்யா பண்ண அந்த உதவியால் தான் பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடும் உருவாச்சு. அமெரிக்கா இந்தியா மேலே நியூக்ளியர் வெப்பனை போடக்கூடிய திட்டமும் முறியடிக்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியா மேலே நியூக்ளியர் வெப்பனை போடணுன்றது நான் சொன்னதில்லை. இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லலாம் அப்படி ஒரு தகவலே வெளியில் வரலன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸே தெளிவாக ஒரு ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. ரிச்சர்ட் நிக்சன் அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்த அவர் அமெரிக்கா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட இந்தியா மேலே ட்ராப் பண்ண தயாராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு இந்த அமெரிக்கான்ற நாடும் பிரிட்டன்ன்ற நாடும் இந்தியாவை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, எந்த அளவுக்கு நமக்கு சோவியத் ரஷ்யா உதவி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சோவியத் ரஷ்யா மட்டும் நமக்கு பாதுகாப்பாக வரலனா இந்நேரத்துக்கு இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு பொருளாதாரமும் இருந்திருக்காது, ஏன் இந்தியான்ற ஒரு நாடே இருந்திருக்காது. அந்த அளவு தாக்குதல்களை நம்ம மேலே அமெரிக்கா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இதில் வியட்நாமும் ஒரு வகையில் நமக்கு மறைமுகமாக உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படா வியட்நாமுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த போருக்கும் வியட்நாமுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதே டைமில் தான் வியட்நாமில் வச்சு அமெரிக்காவை வியட்நாம் ஓட அடித்தாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை மென்டல் ரீதியாகவும் ஃபிசிக்கல் ரீதியாகவும் கஷ்டப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா இழந்தாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வியட்நாமில் வச்சு பெரிய இழப்புகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருந்தப்போ அமெரிக்காவிலேயே அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக பல குரல்கள் எழும்புச்சு. வியட்நாமில் நீங்கள் பல மனித உரிமை மீறல்களை பண்ணுறீங்க, ஏன்னா கண்ணா பின்னான்னு கெமிக்கல் குண்டுகள்னு சொல்லிட்டு வியட்நாமோட காடுகள் மேலே கொரில்லா வீரர்கள் மேலே இந்த அமெரிக்காவோட படையினர் மோசமாக போட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக பல்வேறு ட்ராப்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமெரிக்கர்களையும் கொடுமை பண்ணி இந்த வியட்நாம் வீரர்கள் கொண்டாங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே வாங்கின அடி பத்தாது வியட்நாமில், இந்த டைம் நம்ம இந்தியா கூட ஒரு போருக்கு போனால் நம்ம இந்தியாவை தேவையில்லாமல் சீண்டிருந்தா ஆகிடும். அதேமாதிரி வியட்நாமில் ஏற்பட்டதை விட அதிக இழப்புகள் இந்தியாவில் நமக்கு ஏற்படும் சொல்லி அமெரிக்கா ஒரு கணம் யோசிச்சாங்கன்னே சொல்லலாம். மறைமுகமாக வியட்நாமில் பண்ணதை நம்ம இந்தியாவில் பண்ண வேண்டாம், வியட்நாமில் வாங்கினதை விட நம்ம அதிகமாக இந்தியாவில் வாங்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா பின்னெடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க தரப்பும் சொல்கிறாங்க. இப்படி தான் வியட்நாம் போர் மறைமுகமாக இந்தியாவை அமெரிக்காவோட தாக்குதலிருந்து காப்பாற்றுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டது இந்தியா கிடையாது, அமெரிக்கா தான். ஏன்னா ஒரு அடி அன்னைக்கு அடிச்சிருந்தாங்கன்னா கூட அன்னைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவோட கப்பல்களும் சோவியத் ரஷ்யா அண்ட் இந்தியாவோட கூட்டணியால் வீழ்த்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், சோவியத் ரஷ்யா இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ரெண்டு நாடுகளோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் நான் எந்த டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்கள் வீச தயாரானதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அப்படி அணு ஆயுதத்தை வீசியிருந்தா இந்தியாவோட பதில் அன்னைக்கு என்னவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.